ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரொம்ப வேகமாக காற்றடிக்கிறது தான். இந்த காற்று கொஞ்சம் நேரத்தில் சூறாவளி காற்றாகவே உருமாறி வந்துடுச்சு. லைனாக நிறைய கார்லாம் நின்றுட்டுருக்கு. இதில் ஒரு காரோட முன்பக்கம் பாருங்கள், இந்த காற்றடிக்கிற வேகத்தில் மெதுவாக கலண்டு வருது. ஏதோ தட்டி கலட்டின மாதிரி காற்றோட வேகம் இந்த அளவுக்கு கலட்டிட்டு வருமா அப்படின்னு பார்க்கறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். கொஞ்ச நேரத்தில் அந்த இடமே வேற மாதிரி மாறிடுச்சு பாருங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் காட்டாற்று வெள்ளம் ஊருக்குள்ள வந்ததுன்னா ஊரையே அடிச்சுட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு. கரை எது வீடு எதுன்னு பார்க்கறதே இல்லை. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தண்ணி மட்டும் தான் தெரியுது. தண்ணி போற போக்கில் இருக்கிற எல்லா பொருளையும் சேர்த்தே இழுத்து கொண்டு போகுது. தண்ணியில ஊரே மூழ்கி போகும்னு சொல்லுவாங்க. உண்மைதான் போல. பெருக்கெடுத்து வந்ததுன்னா தாங்க முடியாது. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் சின்ன போட்டு போயிட்டு இருக்கிறத தான் பார்க்குறோம். இந்த போட்டுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கிற ஆளை பாருங்க. ஒரு சுறா தான் இதை ஃபாலோ பண்ணி வந்திருக்கு. குட்டி சுறா தான், ஆனாலும் இந்த போட் உருவத்துக்கு பெருசா இருக்கு. வந்த வேகத்துல தண்ணியில ஏதோ போகுதுன்னு கரெக்டா இதை பதம் பார்க்கறதுக்கு ஆள் ரெடி ஆயிருக்கு. மேல இருக்கிறவர் துடுப்பெல்லாம் வச்சு பயங்கரமா சத்தம் போட்டதுனால எப்படியோ அதை விட்டு கொஞ்சம் நழுவி போயிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கறது கடலுக்குள்ள வட்டமிட்டு வர 2 திமிங்கலங்கள் தான். பார்க்கறதுக்கே நம்ப முடியாத காட்சியா இருக்குது பாருங்களேன். ஜோடியா 2 சுத்தி வரும்போது அந்த இடமே வேற மாதிரி மாறிடுது. மேல இருந்து பாக்குறதுக்கு ஏதோ கடலுக்குள்ளே கோலம் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற போட் அப்படியே அசையாம அதே இடத்துல நிக்குது. காரணம் தண்ணிக்குள்ள இருக்கிற பெரிய பெரிய திமிங்கலங்களை பார்த்துட்டாங்க. ஒரே இடத்துல எத்தனை திமிங்கலங்கள் பாருங்களேன். இந்த இடத்துல மீன்கள் கூட்டமா இருக்கிறதுனால எல்லாத்தையும் இரையாக்குறதுக்காக வந்திருக்கு. இப்படி தண்ணி குடிக்கும் போது மீன்களும் சேர்ந்தே உள்ள போயிருமா. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இங்க ஒரு பெரிய டென்ட் இருக்குது. காத்தடிக்கிற வேகத்துக்கு டென்ட் கலண்டு ஓடும் அப்படின்னு பார்த்தா அது அப்படியே தரையோட தரையா விழுந்துடுச்சு. 4 பக்கம் நல்லா ஸ்ட்ராங்கா கட்டி வச்சிருந்தது தான். ஆனாலும் சூறாவளி காத்து முன்னாடி எதுவுமே நிக்க முடியாதுதான். இங்க இந்த வீடியோல பாலத்தை ஒட்டி உரசுற அளவுக்கு தண்ணி போகுது பாருங்க. தண்ணி மேலே படக்கூடாதுன்னு பாலத்தையே உயரமாக தான் கட்டியிருப்பாங்க. ஆனால் அதை கூட உரசுற அளவுக்கு அவ்வளவு தண்ணி வேகமாக பெருக்கெடுத்து வந்திருக்கு. அடுத்தது இந்த வீடியோவில் ரோட்டோரத்தில் 2-3 பேர் நின்றுட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த இடத்துல நடுக்க வர ஆரம்பிச்சிருக்கு. இருக்கிற பைக்கு தர ரோடுன்னு எல்லாம் சேர்ந்தே ஆட ஆரம்பிக்குது. கிடுகிடுன்னு அப்படியே ஆடுது பாருங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த மதில் சுவர் ஆட்டை தாங்க முடியாமல் அப்படியே உடஞ்சி கீழே விழுது. ரோட்டில் இருந்தவங்க யாரும் இதை எதிர்பார்க்கல. எல்லாரும் இடத்த காலி பண்ணிட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது தீப்பழம்பு தான். உள்ளெல்லாம் போக வேண்டாம். இங்கிருந்து பார்க்கும்போதே ஆள் கரிஞ்சிருவோம் போல அந்த அளவுக்கு தகதகன்னு எரியுது. பாதி உள்ள போறதுக்குள்ளே பொசுங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு அனலா கொதிக்குது பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கறது புழுதி புயல் தான். இந்த புழுதி புயல் அப்படியே வட்டமா சுத்தி வானம் வரைக்கும் தொட்டுட்டு வருது. நம்ம ஊர்ல இந்த மாதிரி காட்சிகளை பார்க்கறது ரொம்ப அபூர்வம். இருக்கிற மண்ணெல்லாம் சேர்த்து கிளப்பிட்டு அப்படியே மேல வரைக்கும் போகுது பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பார்க்கறது இந்த அடர்த்தியான மரங்களுக்கு பின்னாடி யாரோ ஒளிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே யானைகள். ஏதோ அசையுதேன்னு பார்த்தவங்க அதுக்கப்புறம் தான் விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. 3 யானைகள் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கு பாருங்க. திடீர்னு ரோட்டை பார்த்து எல்லாம் வேகம் எடுத்து வந்திருக்கு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ரொம்ப பரபரப்பான ரோடு தான். ரோட்ல நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. திடீர்னு வேகமா ஒரு யானை ஓடி வந்திருக்கு. அங்க இருக்கிற பைக் எல்லாம் தள்ளி போட்டிருக்கு. ஆட்கள் எல்லாம் வேகமா அந்த இடத்த விட்டு சுதாரிச்சு ஓடி போயிட்டதுனால ஆட்களுக்கு எதுவும் ஆகல. ஊருக்குள்ள திடீர்னு ஒரு யானையை பார்த்தா எப்படி இருக்கும் பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கறது தரையோட தரையா ஒரு முதல்ல படுத்திருக்கிறது தான். முதலையோட எடையே பயங்கரமா இருக்கும் போல. அந்த அளவுக்கு உருவம் ரொம்ப பெருசு. இந்த ஆத்துல இருந்த முதல்ல அப்படியே தரைக்கு வந்து படுத்திருக்கு. மண்ணு கலர்ல இருக்கிறதுனால தூரத்துல இருந்து பார்த்தா கண்டுபிடிக்கவே முடியாது. மாட்டணும் அவ்வளவுதான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கறது போட்டுக்கு மேல பேரலையா வந்ததுன்னா அந்த போட்டோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். 2 அலை வரதுக்குள்ள அப்படியே சரிச்சு போட்டுடுச்சு பாருங்க. ஒரு நிமிஷத்துல சரீர மாதிரி வந்து மறுபடியும் நேரம் ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல வெயிலோட கொடுமையை தான் பாக்குறோம். அடிக்கிற வெயிலுக்கு போட்டிருக்கிற ஷூ எல்லாம் கூட உருகுனா எப்படி ஆகும் அப்படிங்கிறது தான் இது மூலமா பார்க்க முடியுது. இதே மாதிரி காரோட டயர் எல்லாம் கூட ஊருகுனா இந்த மாதிரி தான் இருக்குமா. சொல்ற அளவுக்கு தான் வெயில் வருஷந்தோறும் கூடிக்கிட்டே இருக்குது. இந்த வெயிலை கட்டுப்படுத்தவே முடியல. இந்த கொதிக்கிற வெயில பார்த்தது எல்லாரும் அதுல சமைக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் தயார் பண்ணி அழகா பிளேட்ல போட்டு சுட வெயில்ல வச்சுட்டா போதும். ரொம்ப சீக்கிரமா அழகா பண்ணே ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கார் மேல வச்சதுக்கே நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு. அடுப்பே தேவையில்லை போல. இவர் தயார் பண்ணி எல்லாம் சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு சூட்டெல்லாம் நல்லாவே வெந்துடுச்சு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல கேக்குக்கான மாவெல்லாம் ரெடி பண்ணி கரெக்டா இந்த பாத்திரத்துல ஊத்தி நல்ல வெயில் சூட்டுல வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆகல எப்படி ஒரு கேக்கு தயாராயிடுச்சு பாருங்க. இப்படி வெயில் அடிச்சா என்ன பண்றது. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கறது நல்ல கனமழை பெய்யற நேரத்துல நடந்த சம்பவம் தான். முக்காவாசி ரோடையே காணல அப்படின்னு சொல்ற மாதிரி சின்ன பள்ளமா வந்தது. அந்த பள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிடுச்சு பாருங்க. பெரிய பள்ளத்துக்குள்ளே தண்ணி எல்லாம் பாய ஆரம்பிக்குது. அப்படியே கரையில இருக்கிற மரமும் உடஞ்சி உள்ளே விழுது.
இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் காற்று வேகமாக அடிக்கிறதுனால வெளியே நின்றவங்க அப்படியே உள்ளே போயிடலாம் அப்படின்னு கரையோடு தான் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து மேலேருந்து ஒரு பெரிய பொருள் டக்குன்னு கீழே விழுந்திருக்கு பாருங்க. மொட்டை மாடியில் இருந்தது, காத்தடிக்கிற வேகத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் கீழே விழுது. நல்ல வேலை கரையோட வந்தது எவ்வளோ நல்லதாக போயிருக்கு பாருங்க. நடுவழியில் நடந்து வந்திருந்தா தலைமையில தான் விழுந்திருக்கும் போல. இதே மாதிரி தான் இங்கே இந்த வீடியோவில் லைனாக நிறைய கார் நின்றுட்டு இருக்கிற இடத்துல மேலேருந்து பொத்துன்னு நிறைய பொருட்கள் எல்லாம் விழ ஆரம்பிச்சிருக்கு. இடத்துல இருந்தே சின்ன சின்ன துண்டுகள் எல்லாம் சில்லா விழ ஆரம்பிக்கவும் கார் தான் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. காற்று இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் சாப்பாடை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த காற்று அடுத்த நிமிஷத்தில் வேற மாதிரி மாறிடுச்சு. கீழே இருந்த இந்த தார்பாயெல்லாம் சேர்த்து இழுத்துட்டு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இருந்தாலும் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்ச நேரத்தில் சுழல் காற்று சொலண்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஆள் தப்பிக்கிறதே பெருசுன்னு மெதுவாக எழுந்திரிச்சு உள்ளே போயிட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது மழை பெஞ்சிட்டு இருக்கு. இதை தான் ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. எங்கள் வீட்டு வாசல்ல இருந்து இந்த மழையை ரசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் வேகமாக ஒரு மின்னல் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு போயிருக்கு. இதுக்கு மேலே வெளியே இருக்கக்கூடாதுன்னு ஆள் உள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. நம்ம கிட்டலாம் மின்னல் வராது அப்படின்னு எதிர்பார்க்கவே கூடாது, எப்போ வேணாலும் வரலாம். இதே மாதிரி தான் இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இங்கே ஒருத்தர் பைக்கில் வந்துட்டு இருக்கிறாரு. எதிரில் ஒரு ட்ரக்கு போகுது. ட்ரக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த ட்ரக்ல இருந்தே ஒரு டயர் கலண்டு ஒரு பக்கமாக ஓடுது பாருங்க. அதோட புகையும் ஒரு பக்கம் கிளம்பிட்டு இருக்கு. டிரைவருக்கு இந்த விஷயம் இன்னும் தெரியல, வண்டி போயிட்டு தான் இருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது வலையை வீசி தான் மீன் பிடிப்போம். ஆனால் வலையை வீசாமலே இத்தனை மீன்கள் கடற்கரை வரைக்கும் வந்திருக்கு பாருங்க. கடல் அலையோடு சேர்ந்து எல்லா மீன்களும் கரைக்கு வந்து ஒதுங்கியிருக்கு. சில மீன்கள் அலையோட வேகத்தில் மறுபடியும் கடலுக்குள்ளே போகுது. மீதி மீன்கள் எல்லாம் இங்கே தரையில் இருக்கிறத தான் பார்க்குறோம். இந்த மாதிரி கரை ஒதுங்கிறது ரொம்ப விசித்திரமான காட்சி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த காரோட பின்னாடி இருக்கிற கேமராவில் பதிவான சம்பவம் தான் இது. அங்கே ஒரு ட்ரக் வந்துட்டு இருக்கு. அது பக்கத்திலே ஒரு காரும் வந்துட்டு இருக்கு. கார் மெதுவாக பக்கத்தில் நெருங்கி வந்த மாதிரி தெரிஞ்சது. திடீர்னு அந்த காரை அப்படியே திசை மாறிடுச்சு போல. ட்ரக்குக்கு முன்னாடி வந்து ஒரு வட்டம் போட்டு ஒரு பக்கமாக போய் விழுந்திருக்கு பாருங்க. கட்டுப்பாடு மீறி தடுமாற ஆரம்பிச்சதுனால கடைசியில் ஒரு புதர்ல விழுந்தாலும் உள்ள இருந்த ஆட்களுக்கு எதுவும் ஆகலை, பத்திரமா வெளியே வந்து சேர்ந்துட்டாங்க. ட்ரக்கை ஓட்டிட்டு போனவர் அப்படியே வண்டியை நிறுத்திட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இங்கே ஒரு கார் நிற்குது. இப்போதான் இந்த கார் கிளம்புறதுக்கு தயாராகுது. அப்படியே கிளம்பி நேர் ரோட்டுக்கு போனது அதே வேகத்தில் திரும்பி இந்த பக்கமாக வந்திருக்கு. அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் சேர்த்து இழுத்து தள்ளிட்டு கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டு உள்ள வந்து பாருங்க. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ஒரு பெரிய ட்ரக் நிக்கிறத பாக்குறோம். இந்த ட்ரக்குக்குள்ள நிறைய பொருட்களும் இருக்குது. அங்கிருந்து ஒரு வண்டி வந்தது. வந்த வேகத்துல இது மேல தட்டுனதுனால அதோட பின்பக்க கதவு திறந்து உள்ள இருந்த மொத்த பொருளும் அப்படியே தரைக்கு வந்துடுச்சு. ஒரு நொடி பொழுதுல இவ்வளவு நடந்து முடிஞ்சிடுச்சு பாருங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சம்பவம். இதே மாதிரி இங்க இந்த வீடியோல உயரமான கம்பி மேல ஏறி நின்று ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கீழே பிடிக்கிறதுக்காக 2 பேர் நின்று இருக்கிறாங்க. ஆனா கூட இந்த கம்பி அப்படியே தடுமாற ஆரம்பிச்சதுனால கீழே இருக்கிற அந்த 2 பேரால பிடிச்சு நிறுத்தவே முடியல. அதுக்குள்ள மேலே இருக்கிறவர் கொஞ்சம் உஷாராகி அந்த கார் மேலே இறங்கி எப்படியோ கீழே வந்து சேர்ந்துட்டாரு. கம்பி தான் மொத்தமாகவே காலண்டிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரொம்ப பெரிய காளான் தான். ஆள் உயரத்துக்கு பெரிய காளானா இருக்குதே. இதை எடை போட்டாலே பயங்கரமா இருக்கும் போல. இந்த காளானை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி எடுக்கிறது தான் பார்க்குறோம். எவ்வளோ பெரிய பெரிய துண்டா இருக்கு பாருங்க. ஒரு ஊருக்கே சமைக்கலாம் போல இந்த ஒரு காளானை வச்சு பயங்கரமாக ரெடியாகி வந்திருக்கு. இவ்வளோ பெருசை பார்த்ததும் இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. காளான் இந்த அளவுக்குலாம் வளருமான்னு பார்க்குறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். அடுத்தது நம்ம இங்கே இந்த வீடியோவில் மலை உயரத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். இங்கே மலை உயரத்தில் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த பெரிய பாறாங்கல் மேலேருந்து உருள ஆரம்பிச்சிருக்கு. உருண்ட வேகத்தில் ரொம்ப பெரிய பாறாங்கல்லாம் இருந்தது. அப்படியே உடஞ்சி இத்தனை பாகங்களாகி மறுபடியும் தண்ணியில் போய் விழுது பாருங்க. நல்ல வேலையாக ரோட்டில் ஆட்கள் யாரும் நடக்காததுனால எதுவும் ஆகலை.